கடகராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை புளிமசி கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம், அதாவது இந்த விஸ்வாவசு வருடத்துடைய முதல் மாதம் சித்திரை மாதம் கடகராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இதுபோன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா சூரியன் மேஷ ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் சித்திரை மாதம், உச்சமாகி சஞ்சரிக்கக்கூடிய காலம், சூரியன் வலுவாக இருக்கக்கூடிய காலம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை மாதம் 10ஆம் தேதி வாஸ்து நாள், அதாவது கிரக ஆரம்பம் செய்வதற்கு சிறப்பான நாள். மனை கொள்வது, வீடு மனை கொள்வதற்கு கிரக ஆரம்பம் செய்வதற்கு சிறப்பான நாள். வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா 8 நாள் தான் வரும் வாஸ்து நாள். அதில் இந்த சித்திரை மாதம் 10ஆம் தேதி வாஸ்து நாள். அதே போல் பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் 17ஆம் தேதி அட்சய திருதியை. அட்சய திருதி அப்படின்னா தங்கம் வாங்குவதற்கும் அம்பாள் கௌரி வழிபாடு செய்வதற்கும் மிகச் சிறப்பான நாள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் 29ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி. அதாவது பார்த்தீங்கன்னா சித்திரகுப்த பூஜை, யமனுடைய கணக்காளர் அவருடைய பூஜை. அதே போல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தை விரதம் இருந்து வழிபாடு செய்யும் பொழுது நினைத்த காரியம் கைகூடக்கூடிய நாள் அந்த சித்ரா பௌர்ணமி. சித்திரை மாதம் 31ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் 31ஆம் தேதி குரு பெயர்ச்சி. அதாவது பார்த்தீங்கன்னா ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அதாவது குரு பெயர்ச்சிங்கிறது ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் சித்திரை மாதம் 31ஆம் தேதி திருக்கணிதப்படி. அது குரு பெயர்ச்சி பலனை தனியாக பார்ப்போம். இப்போ இந்த சித்திரை மாதம் அப்படிங்கிறது சித்திரையப்பன் தெருவில் நிற்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா சித்திரை அப்படிங்கிறது சித்திரையில் சூரியன் உச்சம், சூரியனுடைய அதிதேவதை வந்து சிவபெருமான். சிவபெருமானுக்கு சித்திரை மாதம் திருவிழாக்கள் நடக்கும். திருவிழாவால் அவர் வந்து வெளியே, அதாவது தெருவுக்கு வந்து, அதாவது வெளியே தெருவுக்கு வீதிக்கு வந்து ஆசீர்வாதம், அதாவது அருள்பாலிப்பார். அதனால் சித்திரை அப்பன் தெருவில் நிற்பான், தெருவுக்கு வந்து அருள்பாலிப்பவர். அதனால் அப்படி தான் அதனுடைய அர்த்தம். ஒழிஞ்சு சித்திரை மாதம் குழந்தை பெறக்கூடாது அப்படின்னு கிடையாது. சித்திரை மாதம் தான் பார்த்தீங்கன்னா நவக்கிரகத்தில் புதன் பிறந்திருப்பார். அதே போல் ஆதிசங்கரர் பிறந்தது சித்திரை மாதம் தான். அதே போல் பார்த்தீங்கன்னா ராமானுஜர் பிறந்த சித்திரை மாதம் தான். ஒருவர் பார்த்தீங்கன்னா அரசியல்லையும் சரி ஆன்மீகத்திலையும் சரி உச்சம் தொடணும்னா சூரியனுடைய அனுகிரகம் வேணும். மருத்துவத்துறையில் உச்சம் தொடனாலும் சூரியனோட அனுகிரகம் வேணும். அப்போ அந்த சூரியன் வலுவாக இருக்கக்கூடிய மாதம் தான் இந்த சித்திரை மாதம். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த சித்திரை மாதம் 21ஆம் தேதிக்கு அப்புறம் அக்னி நட்சத்திரம் ஆரம்பமாகும். அப்போ அதில் மேக்சிமம் சுபகாரியத்தை தவிர்ப்பது நல்லது சித்திரை 21க்கு அப்புறம். இப்போ இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த சித்திரை மாதத்தில் கடகராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்து அதிபதி, வாக்கு தனம் குடும்பம் வருமானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துக்கு அதிபதி சூரியன் 10ஆம் இடத்திலே உச்சமாகி சஞ்சரிக்கிறார். 10ஆம் இடத்துல சூரியனுக்கு திக்பலம் வேற, அங்கே உச்சம் வேற. அப்போ தொழில் புகழ் அந்தஸ்து கௌரவம் அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துல உச்சமாகி சஞ்சரிக்கிறார். அதோட கூட சூரியனே இந்த தொழில் புகழ் அந்தஸ்து கௌரவத்துக்கு அதிபதி தான். அதாவது லேண்ட்மார்க், சூரியன் வந்து புகழுக்கு அதிபதி, அந்தஸ்து கௌரவத்துக்கு அதிபதி. அப்போ அவர் போய் 10ஆம் இடத்துல இருக்காருன்னா புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் உயரும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு, தொழிலிலே வருமானம் பெறக்கூடிய அமைப்பு, தொழிலே அதாவது பார்த்திங்கன்னா கிளை தொழிலில் வந்து அதோட விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கிறது. பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் உதவி பெறக்கூடிய அமைப்பு. ஏன்னா அஷ்டமச்சனி வேற முடிஞ்சு போச்சு. அதனால் புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் உயரக்கூடிய அமைப்பாக மிகச்சிறப்பாக இருக்கிறது. கடகராசிக்காரர்களுக்கு சூரியன் மிக மிக அற்புதமான பலன்களை தர இருக்கிறார் இந்த மாதம், உச்சமாகி 10ஆம் இடத்துல இருக்கும்பொழுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம், ஒப்பந்தம் கையெழுத்தெல்லாம் சொல்லக்கூடிய 3ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன சயன போகஸ்தானம், விரயஸ்தானம், வெளிநாடு சம்பந்த ஸ்தானத்துக்கு அதிபதி புதன். புதன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார், நீச்சமாகி சஞ்சரிக்கிறார். நீச்சம் அங்கே ராஜயோகமாக சஞ்சரிக்கிறார். ஏன்னா அங்கே சுக்கரன் உச்சமாக இருக்கிறதுனால 23ஆம் தேதி வரை. பொதுவாக பார்த்தீங்கன்னா 9, 12 எப்பெல்லாம் சம்மந்தப்படுதோ வெளிநாடு சம்பந்தமான முயற்சி கைகூடும். வெளிநாடு சம்பந்தமான தொழில் செய்கிறாங்க இல்லையா, ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்கிறவங்களுக்கு யோகம். வெளிநாடு சம்பந்தமாக பாஸ்போர்ட் கிடைக்கிறது, விசா கிடைக்கிறது, நல்ல கம்பெனியில் நல்ல வேலை கிடைக்கிறது. இந்த மாதிரியான வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் அனைத்தும் கைகூடக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்கள் கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துக்கும் அதிபதி தான், 12ஆம் இடத்துக்கும் அதிபதி, 3ஆம் இடத்துக்கும் அவர் தான் அதிபதி. 3ஆம் இடங்கிறது இளைய சகோதரம். இளைய சகோதர வழி அனுகூலங்கள், ஆதாயங்கள், பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, புதிய ஒப்பந்தம் கையெழுத்து கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதே போல் பார்த்தீங்கன்னா
மூன்றாம் இடங்கிறது கீர்த்தி புகழ். அப்போ கீர்த்தி புகழ் எல்லாம் பெறக்கூடிய அமைப்பு. 9ஆம் இடம் தந்தை ஸ்தானம், தந்தை பாக்கியஸ்தானம், தொலைதூர பயணம், உயர்கல்வி ஸ்தானம் 9ஆம் இடம். அங்கே போய் புதன் இருக்காருன்னா உயர்கல்வி பெறக்கூடிய அமைப்பு, கல்வியால் உயர்வு பெறக்கூடிய அமைப்பு, படித்த படிப்புக்கு ஏற்ப வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரியான யோக பலன்கள் மிக அற்புதமாக இருக்கிறது. அப்போ புதனும் அனுகூலமாக இருக்கிறார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி வரை, 23ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல சூரியன் உச்ச சூரியனோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகமும் மிக அற்புதமான பலன், அதை விட அதிகமான பலன் நற்பலன்களை தருவார். அதாவது பார்த்தீங்கன்னா புதன் வந்து கமிஷன் ஏஜென்சி இந்த மாதிரியான தொழிலுக்கு அதிபதி, பேப்பர் பேனா பிடிக்கக்கூடிய எல்லா தொழிலுக்கும் அதிபதி. அது சம்பந்தமான வளர்ச்சி மிக ஆசிரியர் வக்கீல் இவங்களுக்கெல்லாம் பொற்காலமாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 4ஆம் இடம் வீடு வண்டி வாகனம் மனை தாயார் சொத்து சுகஸ்தானம் 4ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம் மூத்த சகோதரஸ்தானம் 11ஆம் இடம் அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம். இந்த 4க்கும் 11க்கும் உடையவர் யார் அப்படின்னா சுக்கிரன். சுக்கிரனும் இந்த மாதம் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல உச்சமாகி சஞ்சரிக்கிறார். அதாவது பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்து அதிபதி. 4ஆம் இடங்கிறது கேந்திரஸ்தானம், வீடு வண்டி அசையா சொத்துக்களை சொல்லக்கூடிய இடம். 11ஆம் இடம் லாபஸ்தானம், அதாவது பார்த்தீங்கன்னா மூத்த சகோதரன் லாபம் அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம். 9, 11 எப்பெல்லாம் சம்மந்தப்படுதோ எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத தனலாபம், எதிர்பாராத நன்மை, திருமணம் கைகூடக்கூடிய அமைப்பு, காதல் கைகூடக்கூடிய அமைப்பு, பொருளாதார சம்பந்தமான வளர்ச்சி பெறக்கூடிய அமைப்பு, நினைத்த காரியம் நினைத்தபடியே நடக்கக்கூடிய அமைப்பு எல்லாம் சிறப்பாக இருக்கிறது. 4ஆம் இடத்து அதிபதி 9ல் இருக்கார் அப்படின்னா 4ஆம் இடம் அசையா சொத்துக்கள் மூலமாக அனுகூலங்கள், வாகனத்தை தொழிலாக செய்பவர்களுக்கு யோகம். ஏன்னா சுக்கிரனே வாகன கரகம் 4ஆம் இடத்து அதிபதி 9ல் திரிகோணத்தில் இருக்காருன்னா வாகனத்தை புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, அல்லது பழைய வாகனத்தை போட்டுட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, வாகனத்தை தொழிலாக செய்பவர்களுக்கு யோகம், அசையா சொத்துக்கள் நல்ல விலைக்கு விற்கக்கூடிய அமைப்பு, அல்லது அசையா சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான யோகத்தை சொல்லக்கூடிய அமைப்பும். தந்தை தாய் வழி இவங்க 2 பேருமே அனுகூலமான பலன்களை தர இருக்கிறார். அவங்க 2 பேருமே சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரியான யோகத்தை சொல்லலாம். 4க்கும் 11க்கும் உடையவர் 9ல் சஞ்சரிக்கிறார். மாதம் முழுவதும் அதுவும் உச்சமாகி சஞ்சரிக்கிறார். அடுத்ததா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், புத்தி சிந்தனை செயல்திறன் பதவி விளையாட்டு சொல்லக்கூடிய இடம் 5ஆம் இடம். 10ஆம் இடம் தொழில் புகழ் அந்தஸ்து கௌரவத்தை சொல்லக்கூடிய இடம். இந்த 5க்கும் 10க்கும் உடையவர் யாருன்னா செவ்வாய். உங்கள் ராசியிலே சஞ்சரிக்கிறார், ஆனால் நீச்சமாய் சஞ்சரிக்கிறார். பொதுவாக 5க்கும் 10க்கும் உடையவர் ராசியில் சஞ்சரிப்பது யோகம். சிந்தனை செயல்திறன்லாம் தெளிவாக இருக்கும், பதவி கிடைக்கும், விளையாட்டு போட்டிகளிலே வெற்றி கிடைக்கும், பூர்வீக சம்பந்தமான யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும், புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் உயரக்கூடிய அமைப்பாக இருக்கும். அவர் சமூகத்தில் வந்து ஒரு பதவி அல்லது எங்கே இருக்கமோ அந்த இடத்துக்கு தலைவனாகக்கூடிய அமைப்பு இருக்கும். அப்போ செவ்வாய் நீச்சமாக இருக்கார் இல்லையா, அப்போ செவ்வாயை வலுப்படுத்த வேண்டும். செவ்வாயோட அதிதேவதை முருகப்பெருமான். இந்த மாதம் முழுவதும் செவ்வாய்க்கிழமையிலே முருகப்பெருமானுக்கு விளக்கேற்றி அரளிப்பூ சாத்தி வழிபாடு செய்யும் பொழுது இந்த யோகங்கள் அனைத்தும் மிகச் சிறப்பாக செயல்படும். அதாவது பதவி விளையாட்டு பொறுப்பு பூர்வீக சம்பந்தமான யோகம், திருமணம் சம்பந்தமான முயற்சி கைகூடக்கூடிய அமைப்பு, குழந்தை பிறப்பு கரு உண்டாகக்கூடிய அமைப்பு, காதல் ஏற்படக்கூடிய அமைப்பு, காதலிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான அனைத்து விதமான சுபகாரியங்களும் தங்கு தடையின்றி நடக்கக்கூடிய மாதமாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதம் அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.